நரேந்திர மோடி இதற்கு மேல் அமெரிக்காவின் புதிய பிரசிடென்ட்டாக பதவியேற்றிருக்கிறார். வேடிக்கையாக இருக்கிறதா? ஆமாம், அப்படித்தான் இந்த கொண்டாட்டத்தை பிஜேபியினர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அமெரிக்காவின் புதிய பிரசிடென்ட் நரேந்திர மோடி. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? இரவோடு இரவாக நரேந்திர மோடி இந்த நாட்டை எழுதி கொடுத்து விட்டார். அதாவது விற்பனையில் கையெழுத்தை போட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடிக்கு இடையே நடந்த ஒரு ஃபோன் கால், அந்த ஃபோன் காலுக்கு பின்பு ஒரு ட்ரேட் டீலில் நரேந்திர மோடி கையெழுத்து போட்டிருக்கிறார். இதற்கான அர்த்தம் என்ன? இந்த நாட்டின் 140 கோடி மக்கள், அதில் விவசாயிகளும் இருக்கிறார்கள், இந்த நாட்டின் எக்ஸ்போர்ட்டர்ஸ்களும் இருக்கிறார்கள், மேனுஃபேக்சரர்ஸ்களும் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவை அடமான வைக்கக்கூடிய ஒரு ட்ரேட் டீல், அதற்கான கொண்டாட்டம் தான் இது. ஒட்டுமொத்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நரேந்திர மோடியை டொனால்ட் ட்ரம்ப் பிளாக்மெயில் செய்து வருகிறார். அப்படி எந்த விஷயத்தில் நரேந்திர மோடி சிக்கியிருக்கிறார்? இந்த நாட்டு தன்மானத்தை, இந்த நாட்டையே அடமான வைக்கக்கூடிய நிலை எதற்காக வந்தது? ராகுல் காந்தியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், our prime minister is being compromised. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? உண்மையிலேயே நரேந்திர மோடி காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டாரா? அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். அடானி மீது இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த வழக்கை வைத்துதான் நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்து வருகிறார்களா, அல்ல அதற்கும் மேலே வேறொரு சதி இருக்கிறதா?